அன்புள்ள சகோதரர்களே, பொதுவாக மனிதனுடைய மனதிலே எழக்கூடிய ஒரு சாதாரண எண்ணம் தான் இந்த எண்ணம். குடும்ப வாழ்க்கை என்பது நமக்கு தொழுவதற்கு, நோன்பு வைப்பதற்கு, ஜக்காத்து கொடுப்பதற்கு, தான தர்மங்களில் ஈடுபடுவதற்கு, மார்க்க பிரச்சாரம் செய்வதற்கு, இறைவனை தனித்து வணங்குவதற்கு, குர்ஆனை ஓதுவதற்கெல்லாம் அவ்வப்போது ஒரு சிக்கலாக என்ன செய்கிறது இருக்கிறது. அதனால் இந்த குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் விலகி இருப்பது தான் வணக்க வழிபாடுகளுக்கு கொஞ்சம் சிறந்தது, வழிகோலுகிறது. அல்லது கொஞ்சம் தூரமாக இருப்பது தான் நாம் இறைவனை நெருங்குவதற்கான ஒரு வழியாக என்ன செய்கிறது இருக்கிறது. அல்லது இந்த ரமதானிலே கடைசி 10க்கு நாம் என்ன செஞ்சிடணும், ஏத்திகாஃப் என்று போகிறது தான் இந்த வருஷம் ஃபுல்லாக நான் செய்யாத இபாதத்துக்கு செய்வதற்கான ஒரே வழி அதுதான். இப்படி ஒரு ஒதுங்குதல் என்கின்ற ஒரு சிந்தனை, அத்திசால் அதாவது கொஞ்சம் உஸ்லத்துக்கு போகிறது, தனிச்சு போறது என்கின்ற ஒரு சிந்தனை மனிதனுடைய உள்ளத்தில் பொதுவாகவே என்ன செய்யும், ஏற்படும். இறைவனை தொடர்படுவதற்கும், இறைவனை அஞ்சி வாழ்வதற்கும், பொருளாதாரங்களை இந்த சமுதாயத்தில் தான தர்மங்கள் செய்வதற்கும், நல்ல ஒரு வணக்கசாலியாக திகழ்வதற்கும், இதில் பலவிதமான குழந்தைகள், மனைவி, அதுபோல அதாவது அவர்களை கண்காணித்தல் என்பது, பராமரிப்பது என்பதெல்லாம் ஒரு சின்ன இடைஞ்சல்களை என்ன செய்கிறது, ஏற்படுத்துகிறது என்று மனைவியும் நினைப்பால், கணவனும் நினைப்பால். இது போன்ற சிந்தனை பொதுவாகவே ஏற்படும். இதனால்தான் மனித சிந்தனைகளின் ஊடாக உருவாக்கப்பட்ட மதங்கள், கொள்கைகள் எல்லாம் நீங்க பார்த்தீங்க என்று சொன்னால், இந்த சிந்தனை மனிதன் தான் உருவாக்கியது என்பதனால அந்த கொள்கைகளும் அந்த மதங்களும் என்ன சொல்கிறது என்றால், இறைவனை தொடர்படுவதற்கு நீ திருமணம் முடிக்க கூடாது. இது மனிதனால் உருவாக்கப்பட்ட மதங்கள் தான் என்பதற்கு இது பெரிய ஆதாரம். இது என்னால் மனிதனுடைய சிந்தனையுடைய அந்த விளைவுதான் அந்த சட்டமாக என்ன செய்கிறது, உருவாகி இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அதனால் இஸ்லாம் அல்லாமல் வெளியே இருக்கக்கூடிய எந்த மதத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, துறவரத்தை தான் இறைவனுக்கு மிகவும் நெருக்கமான ஒன்றாக என்ன செய்வார்கள், காட்டுவார்கள். துறவரத்தை தான் இறைவனை நெருங்குவதற்குரிய மிகப்பெரிய ஒரு வழியாக காட்டுவார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிற நேரத்தில் வரஹ்பானியத்தன் இப்ததஊஹா மா கதப்னாஹா அலைஹிம், நாங்கள் அவர்கள் மீது எழுதாத, அவர்களே அவர்களுக்கு விதித்துக் கொண்ட அந்த துறவரம், அதை அவர்கள் புதிதாக உருவாக்கி கொண்டார்கள் என்று அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், சொல்கிறான். கிறிஸ்தவர்களை குறித்து, கிறிஸ்தவ மதத்தில் இறைவன் எங்கேயும் என்ன சொல்லவில்லை, துறவரத்தை என்ன செய்யவில்லை, சொல்லவில்லை. அவர்களாக அவர்களுக்கு எழுதி கொண்டார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இந்த இறுதி சிந்தனை துறவரம் தான். இறைவனை தொடர்படுவதற்கு இறுதியாக இந்த மன சிந்தனை எங்க போய் முடியும் என்று சொன்னால், துறவரத்தில் போய் என்ன செய்யும், முடியும். இப்படி ஒவ்வொரு மதங்களும் சொல்லி இருப்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். மத குருமார்களுக்கென ஒதுக்கப்பட்ட இடம் என்று சொல்லி பஸ்ஸில் என்ன செய்திருப்பார்கள், போர்டு போட்டிருப்பார்கள். அதிலே உட்கார தகுதியானவர்கள் யார் என்று பார்த்தீங்க என்று சொன்னால், யார் திருமணம் முடிக்கல அந்த மத குருமார்கள் தான். முஸ்லிம் மத குருமார்களை பொறுத்த வரைக்கும் ஒன்றுக்கு மேல திருமணம் முடிக்கிறதுக்கு ஆர்வம் இருக்கக்கூடிய ஒரு மார்க்கத்தில் என்ன செய்கிறோம், நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இஸ்லாம் அல்லாத வெளியே இருக்கக்கூடிய எல்லோருடைய சிந்தனையும் இறைவனுக்கு மிகவும் நெருக்கமாக இருப்பார் என்றால் அவர் என்ன செய்திருப்பார், திருமணம் முடித்திருக்க மாட்டார். அதனால்தான் எந்த மத குருவுக்கும் திருமணம் என்றது என்ன இல்லை என்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இது மனித சிந்தனையில் உருவான ஒரு விளைவு என்பதனால இதை நாம் சமுதாயத்திலே காண்கிறோம். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இறைவனை தொடர்படுவதற்கு குடும்ப வாழ்க்கையை தான் இஸ்லாம் பிரதானமாக சொல்கிறது. இதான் மனிதனுடைய சிந்தனைக்கும் இஸ்லாத்துடைய வழிகாட்டலுக்கும் இடையிலான ஒரு சிறந்த ஒரு அடையாளம். இது இஸ்லாம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்களே, ஒரு சில மனிதர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீட்டுக்கு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வணக்க வழிபாடுகள் எல்லாம் என்ன செய்கிறார்கள், கேட்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வணக்க வழிபாடுகள் எல்லாம் கேட்டுட்டு அவர்கள் ஒரு முடிவுக்கு வராங்க, இதற்கு பின்னால நான் என்ன செய்வதில்லை, திருமணம் முடிப்பதில்லை, நான் இரவில் தூங்குவதில்லை, நான் பகல் சாப்பிடுவதில்லை, இப்படி என்ற ஒரு முடிவோட போறாங்க. அப்ப அவர்கள் குடும்ப வாழ்க்கையை ஒரு இடைஞ்சலா பார்த்தாங்க. திருமணம் வணக்கத்துக்கு என்ன ஒரு இடைஞ்சல், இரவுல தூக்கம் என்பது ஒரு என்ன ஒரு இடைஞ்சல், பகல்ல சாப்பிடுவது ஒரு இடைஞ்சல் அப்படின்னு பார்த்தார்கள். இதை கேள்விப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டினார்களா, ஓ நான் கொஞ்சம் தான் ஆர்வம் மூட்டிக்கிறேன், இவர்கள் மிகவும் சிறந்த ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லுங்க, பாராட்டல. பாராட்டாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனது சுன்னத்தை யார் புறக்கணிக்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல. நான் இரவில் தூங்கவும் செய்கிறேன், தொழவும் செய்கிறேன், திருமணம் முடித்திருக்கிறேன், மனைவியோடும் என்ன செய்கிறேன், இருக்கிறேன், பகலில் சாப்பிடவும் செய்கிறேன், நோன்பு வைக்கவும் செய்கிறேன். யார் எனது சுன்னத்தை புறக்கணிக்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த சிந்தனை உருவாகும். பல நபித்தோழர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே நாம் ஆண்மை நீக்கம் செய்து கொள்ளவா என்று கேட்டார்கள். எதனால கேட்டார்கள்,
ஆண்மை நீக்கம் செய்யாது விட்டால் திருமணம் முடிப்போம். திருமணம் முடிச்சால் பிள்ளைகள் பெற வேண்டி வரும், பிள்ளைகளுக்காக வாழ வேண்டி வரும், பலவிதமான சுமைகள் என்ன செய்யும் இருக்கும். ஆண்மை நீக்கம் செய்து கொள்ளவா என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில பல நபித்தோருடைய செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நடந்த செய்தி நமக்கு தெரியும். அவரை தொலைவிடாமல் ஆக்கி இரவிலே இறுதி நேரம் வரைக்கும் ஆக்கி தஹஜ்ஜுடைய கடைசி வேளையில எழும்ப விட்டார். யாரு? அபூ தர்தா சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு. இதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து முறையிட்டார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு கடமை இருக்கு என்ன என்று சொன்னார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இதே போல அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸை பற்றி அவருடைய மனைவி என்ன செய்கிறார் முறைப்படுறாங்க. அவருக்கு வந்து என்ன தொழுக வணக்கம் இபாதத் இப்படி தான் இருக்கிறாரே தவிர குடும்பத்தில் என்ன எந்த விதமான ஆர்வம் இல்லை என்று முறைப்பட்டதை பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த சிந்தனை ஆரம்பத்திலே நமக்கு வருகின்ற பொழுதே நாம் இதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இந்த சிந்தனை ஆரம்பத்தில் நமது மனதிற்குள்ளே எழுகின்ற பொழுதே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இது ஷைத்தான் ஒரு கயிறை உங்களிடத்துல போட்டு பார்க்கிறான், ஒரு சங்கிலியை உங்களோட கையில என்ன தந்து பார்க்கிறான். அதை நம்ம எடுத்து அணிவித்துக் கொண்டோம் என்று சொன்னால் அந்த பகுதியாலேயே நம்ம என்ன செஞ்சிருவோம், வணக்க வழிபாடுகளை விட்டு வெளியே கொண்டு போயிடுவோம். இந்த சிந்தனை எது? திருமணம் முடிச்சிக்கிறோம். அதனால தான் நீங்க நிறைய பேரை பார்க்கலாம், ஒரு மார்க்க வேலை, ஒரு தஅவாவுடைய வேலை அல்லது ஒரு பொதுப்பணி அல்லது ஒரு வணக்கம் என்று எதுக்கு கூப்பிட்டாலும் உலகத்தை ஒரு காரணமா சொல்லுவாங்க. உலகத்தை இப்பதான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறேன், ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆகினோடனே வந்து சேர்ந்துகள்றேன்வாங்க. இன்னும் சிலரை பார்த்து இப்பதான் கல்யாண விஷயம் உள்ள ஈடுபட்டுட்டீங்கிறேன், அந்த கல்யாண பேச்சுவார்த்தை நடந்து திருமணம் எல்லாம் நடந்து முடிஞ்ச பின்னால வந்து சேர்ந்து கொள்கிறேன்வாங்க. அந்த மாதிரியாக சேர்றதே இல்லை. அவர்களுக்கு விலங்கல்ல, இதை வந்து என்ன ஒரு இடைஞ்சலாக ஷைத்தான் ஆக்குகிறான். உலகத்தை முடித்து விட்டு தான் மார்க்க விஷயங்களில் ஈடுபட வேண்டும் என்றால் மௌத்து வரைக்கும் மனுஷன் என்ன செய்ய மாட்டான், முடிக்க மாட்டான். அந்த மாதிரி இருக்கவும் முடியாது. இதுல உள்ள சிறப்புகள், அதுல உள்ள நன்மைகள் என்ன என்று நான் பின்னால் சொல்கிறேன். ஆரம்பமாக நாங்கள் இயல்பை புரிந்து கொள்ள வேண்டும். இவைகளெல்லாம் முடித்து விட்டு தான் நம்ம மார்க்க விஷயங்களை தொழணும், நோன்பு வைக்கணும், இரவு தொழுகையில் ஈடுபடணும்னு நினைச்சோம் என்று சொன்னால் என்றைக்கு நம்ம என்ன செய்ய மாட்டோம், செய்து கொள்ள மாட்டோம். ஷைத்தான் என்ன செய்கிறான், அப்படி ஒரு ஹபிளை, அப்படி ஒரு கயிறை மனதுக்குள்ள போட்டு நம்ம அதை பிடிக்கிறோமான்னு பார்க்கிறான். அதோடைய இறுதி எல்லை வந்து துறவரம். அதோட இறுதி எல்லை வந்து என்ன, துறவரம். ஆரம்பம் தான் இந்த சிந்தனை. இந்த சிந்தனை தவறு கிடையாது. ஆனா இந்த சிந்தனை நம்ம விழுங்கினோம் வைங்க, இது கடைசியில் எங்க போய் நிற்கும் என்றால் மார்க்கத்துடைய ஒவ்வொரு காரியங்கள் ஜக்காத்து வரைக்கும் நின்று, ஜக்காத்து நோன்பு அது ஹஜ்ஜி என்று என்னென்ன அமல்கள் எல்லாம் செய்கிறோமோ அந்த எல்லா விஷயங்களையும் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இதை காரணமாகவே நம்ம என்ன செய்வோம், பிற்போட்டு கொண்டே இருப்போம். நிறைய பேரை பாருங்க, வசதிகள் எல்லாம் இருக்கும், ஆனா 60 வயசுல என்னது எனக்குண்டா என்ன மக்கால தான் மௌத்தாகணும். நீ 40ல போய் இதை சொல்லி இருந்தா உண்மையிலேயே அந்த எண்ணத்துக்கு ஒரு என்ன ஒரு பெரிய ஒரு அஜர் இருக்கும். மௌத்தாகிற வயசு என்று சொல்லி மனிதனுடைய இயல்பான வயது யோசிக்கிற நேரத்தில் எனக்கு மக்கால தான் மௌத்தாகணும்னு முடிவெடுப்பார். எப்ப 60க்கு பிறகு. 60க்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே, மௌத்து என்று வந்த பின்னால இன்ன நபருக்கு இது போய் சேரட்டும், இன்ன நபருக்கு இது போய் சேரட்டும் என்று சொல்ல வேண்டாம், அது அவங்களுக்கு போய் சேர்ந்துதான் ஆகும். வகது கான் அலி ஃபுலான், நீங்க விரும்பி சொன்னீங்களோ சொல்லலையோ அந்த நபருக்கெல்லாம் என்ன செஞ்சிரும், பிள்ளைகளை சொத்து மாறத்தான் போகுது. இப்ப சொத்து மாற போற நேரத்தில் அதை நாங்க வந்து இவருக்கு அவருக்கு என்று சொல்வதை விட எப்பெல்லாம் நமக்கு தர்மம் செய்ய முடிகிறது அப்ப முடிஞ்ச அளவுக்கு என்ன தர்மம் செய்து கொள்வது சிறந்தது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நபியோடத்துல கேட்டார்கள், அஃதலு ஸதகா, தர்மங்களிலே மிகவும் சிறந்த தர்மம் எது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்கப்பட்டது. எங்க மனசு என்ன சொல்லும், மார்க்கத்தை எப்பையும் ஒரு வஹீயுடைய ஒளியோடு நம்ம பின்பற்றுகிற நேரத்தில் ஏற்படுகின்ற அந்த வழிகாட்டல் மிகவும் திருப்தியாக இருக்கும். கண்ணால பார்க்க முடியும் தான், அதுக்காக வேண்டி ஒளி இல்லாம நமக்கு என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. சிந்தனையால சிந்திக்க முடியும், வஹீ இல்லாம நம்முடைய சிந்தனை என்ன செய்யாது, தெளிவாக இருக்காது என்பதற்கு தான் இது ஒரு உதாரணம். அன்புள்ள சகோதரர்களே, நம்ம பார்க்கிறோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்மத்துல சிறந்தது எது, சிறந்த தர்மம் என்று கேட்டால் நாங்க என்ன சொல்லுவோம், நல்ல ஆர்வமாக நல்ல ஒரு இஹ்லாஸோடு, அதாவது கொடுக்கணும் என்ற எண்ணத்தோடு கொடுக்கிறதா சிறந்த தர்மம் என்று மனசு சொல்லும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்கிறார்கள், புகாரில வரக்கூடிய செய்தி, வ அன் தஸத்தக், நீங்கள் தர்மம் செய்வது, வ அன்த ஸஹீஹுன் ஹரீஸுன் தஅமுலுல் கினா வ தக்ஷல் ஃபக்ர், இந்த 4 இருக்கிற நிலையில நீங்க தர்மம் செய்யறதா மிகவும் சிறந்ததுன்னா. இப்படி நம்ம சிந்திக்கவே மாட்டோம். என்ன 4 இருக்கிற நிலையில் அப்படின்னு சொன்னால் குடும்ப வாழ்க்கைக்கும் இறை தொடர்புக்கும் ஒரு டச்சை ஏற்படுத்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. முதலாவது நீ ஆரோக்கியமா இருக்கணும். நீ தர்மம் செய்யற எந்த தர்மம் சிறந்தது தெரியுமா, வந்து நாளைக்கு நான் வாழுவனா இல்லையா என்கின்ற மாதிரியான ஒரு பாதிப்பு வந்துட்டு அந்த மாதிரி நேரத்தில் தர்மம் செய்யறதல்ல. சஹீஹ், நீ நல்ல ஆரோக்கியமானவனாக இருக்கிற நேரத்தில். ஹரீஸ், பேராசையோடு இருக்கிறாய். ஹரீஸ் என்ன, இப்பதான் 40 வயசு, இப்பதான் 35 வயசு, எல்லா விதமான இதுவும் இருக்குது, வாழ்றதுக்கான ஆசைகள்லாம் நிறைய இருக்குது. 60ல இல்ல, 40ல 35ல இருக்கிறாய், உனக்கு எல்லா விதமான ஆர்வம் இருக்குது. தஅமுலுல் கினா,
வசதியை ஆசை வைத்துக் கொண்டிருக்கிறார், இன்னும் நிறைய வரணும், இப்பதான் 1 கோடி இருக்கு, இன்னும் 2 கோடி என்ன செய்யணும், சேரணும், இப்படி என்று ஆசை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரம், தக்ஷல் ஃபக்ர், வறுமை வந்துருமோ, இதை கொடுத்தா நமக்கு இல்லாம போயிருமோ என்ற அச்சமும் உண்ட உள்ளத்துல இருக்கிற நேரம் நீ செய்கின்ற தர்மம் தான் சிறந்த தர்மம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு, இது நம்ம என்ன நினைப்போம், அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானோன்னு நினைப்போம். இப்படி செஞ்சா அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வானா, கொஞ்சம் ஆர்வமா கொடுக்கணுமா இல்லையான்னு நம்ம நினைப்போம். ஆனா ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னு சொன்னா 4 விஷயத்தை சொல்லுது. வ அன் தஸத்தக் வ அன்த ஸஹீஹுன் ஹரீஸுன் தஅமுலுல் கினா வ தக்ஷல் ஃபக்ர். நீ ஆரோக்கியமான நிலையில், ஆர்வப்பட்ட நிலையில், பொருளாதாரத்தை ஆசை வைத்து வறுமையை பயந்த நிலையில் நீ செய்கின்ற தர்மம் தான் மிகவும் சிறந்தது. வலா தும்ஹில், லேட் ஆக்கிறாதன்னு ரசூலுல்லாஹ். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த செய்தி, எப்ப இந்த ஆர்வம் ஏற்படும், எப்ப இந்த பண ஆசை ஏற்படும், எப்ப வறுமை பற்றி அச்சம் ஏற்படும், உங்களுக்கு ஒரு குடும்பம் இருந்தால்தான், ஒரு குடும்ப வாழ்க்கைன்னு ஒன்று இருந்தால்தான் ஒரு மனிதனுக்கு என்ன செய்யும், இந்த எல்லா பயங்களும் எல்லா சிந்தனைகளும் தோன்றும். ஒருத்தர் திருமணமே முடிக்கல, அவருக்கு சொந்த பந்தங்கள் எல்லாம் பெரிய அளவுல இல்ல, பெரிய கோடீஸ்வரனா இருக்கிறார்னு வைங்களேன், இது எதுவுமே இருக்காது. இந்த மாதிரி சிந்தனைகள் என்ன செய்யாது, எதுவுமே இருக்காது, வெறும் பேராசையை தவிர. எனவே ஆரம்பமாக நாங்கள் நிறைய தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அம்சம் என்னன்னு சொன்னால், மார்க்க ரீதியாக மனதிலே நமக்கு எழும்பக்கூடிய இந்த சிந்தனை இருக்கிறது, நல்ல சிந்தனை போன்றுதான் அது இருக்கும். ஆனால் இந்த சிந்தனை அடியோடு களைய வேண்டும். இஸ்லாம் குடும்ப வாழ்க்கையை அனுமதித்த மார்க்கம் அல்ல, கடமையாக்கிய மார்க்கம். குடும்ப வாழ்க்கையை அனுமதித்த மார்க்கம் கிடையாது, கடமையாக்கிய மார்க்கம். உனக்கு ஒரு மனைவி, பிள்ளைகள், அதற்காக வேண்டி நீ உழைத்தல், அவர்களுக்காக நீ கொடுத்தல், அதே போல மனைவி வீட்டிலே கணவனுக்காக பிள்ளைகளுக்காக சிரமப்படல், பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளல், இதன் ஊடாகத்தான் வணக்க வழிபாடுகளும் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும் என்று சொன்ன ஒரு மார்க்கத்திலே நாங்கள் என்ன செய்கிறோம், இருந்து கொண்டிருக்கிறோம். எந்த நேரத்திலும் எப்படிப்பட்ட காலத்திலும் குடும்ப வாழ்க்கை என்பது ஒரு நாளும் இடைஞ்சல் கிடையாது என்பதை நாங்கள் ஆள் மனதில் என்ன செய்ய வேண்டும், பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த சிந்தனை எப்பொழுது வந்தால், அதாவது இந்த சிந்தனை எப்போ வரும் நீங்க புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், ஏதாவது ஒரு மார்க்க வேலை என்று வருகிற நேரத்தில் உங்களுக்கு ஒரு சிந்தனை என்று வரும், என்ன இதை முடிச்ச பின்னால் அதை செய்வோம் என்று சொல்லி. இது அதாவது ஒரு குடும்ப ரீதியாக ஒரு பொறுப்பு இருக்கும், இந்த பொறுப்பை முடிச்ச பின்னால இது நம்ம எதுக்கு சொல்லலாம், ஒரு பெரிய லெவல்ல செய்ய போற விஷயத்துக்கு வேணும்னா அதை முடிச்ச பின்னால என்ன இதை நான் செய்வோம்னு நினைக்கலாம். சாதாரண தர்மங்களுக்கு, சுன்னத்து தொழுகைகளுக்கு, வித்திரு தொழுகைகளுக்கு, நோன்புக்கு, இதுக்கெல்லாம் இந்த சிந்தனை என்ன செய்யுது வரும், இதை முடிச்ச பின்னால் அதை செய்யணும், இதை முடிக்கிறதும் இல்லை அதை செய்யறதும் இல்லை. இந்த மாதிரியான ஒரு நிலையை சைத்தான் என்ன செய்வான், தஸ்வீஃப் போட்டுக்கொண்டே வருவான். ஒரு குடும்ப விஷயம் என்றது ஒரு பெரிய ஒரு இடைஞ்சலா தான் இருந்து கண்டிருக்குது. இன்ஷா அல்லாஹ் எல்லா பிள்ளைகள்லாம் கட்டி கொடுத்த பின்னால் நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிருவேன், வீடும் ஃபினிஷ் ஆகிரும், அதுக்கு பின்னால் கொஞ்சம் இபாதத்தில் என்ன செய்வோம், ஈடுபடுவோம் நினைச்சீங்கன்னு சொன்னால் சைத்தான் ஒரு காலம் என்ன செய்ய மாட்டான், விடமாட்டான். எந்த காலத்திலும் இறைவனை தொடர்படுவதற்கு குடும்ப வாழ்க்கை இடைஞ்சல் கிடையாது என்பது மட்டுமல்ல, இந்த சிந்தனை துறவரத்துக்கான அத்திவாரம் என்றதை என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். மார்க்கம் குடும்ப வாழ்க்கையை வலியுறுத்துகிறது. குடும்ப வாழ்க்கையின் ஊடாக மட்டும்தான் மிகப்பெரிய ஒரு சிறந்த ஒரு லைஃபை ஒரு மனிதனுக்கு என்ன செய்யலாம், இம்மையிலும் மறுமையிலும் என்ன செய்யலாம், உருவாக்கி கொள்ளலாம். உண்மையிலேயே ஒரு தனித்தலைப்பாக சொல்வதாக இருந்தால், குடும்ப வாழ்க்கையின் ஊடாக இறைவனை நெருங்குவதற்கு இஸ்லாம் எங்களுக்கு தந்த சந்தர்ப்பங்கள் என்று ஹதீஸிலிருந்து தொகுத்து சொன்னா 100% மேல சொல்லலாம். அவ்வளவு வழிமுறைகளை இஸ்லாம் என்ன செய்கிறது, குடும்ப வாழ்க்கையின் ஊடாக இறைவனை நெருங்குதல் என்கின்ற ஒரு பகுதியை தந்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால், குடும்ப வாழ்க்கையை சீராக நடத்தாததனால் பெரிய பெரிய வணக்கசாலிகள் எல்லாம் நரகம் போக வாய்ப்புண்டு என்று சொன்ன செய்திகளை எடுத்துக்கொண்டாலும் ஒரு 20-30 செய்திகள் என்ன செய்யலாம் எடுக்கலாம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கஃபா பில் மர்இ இஸ்மன், ஒரு மனிதனுக்கு பாவி என்றதுக்கு போதுமானது அவன் யாரை கவனிக்க வேண்டி இருக்கிறதோ, எவர்களுடைய உணவுக்கு அவன் பொறுப்பாக இருக்கிறானோ அதை வீணாக்குவது அவன் பாவி என்பதற்கு போதுமானது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தனது குடும்பத்தில் உணவு கொடுக்கிறதுக்கு அவருக்கு கீழே யார் யார் பொறுப்பாகிறாங்களோ, ட்ரெஸ் கொடுக்கிறதுக்கு யார் யார் கீழே இவர் பொறுப்பில் இருக்கிறாரோ அவர்களை வீணாக்குவது இந்த நபர் பாவி என்பதற்கு போதுமான அடையாளம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப ரசூல் வப்த பிமன் தஊல், நீ யார் யாருக்கெல்லாம் குடும்ப பொறுப்பில் இருக்கிறாய் அங்கிருந்து உனது தர்மங்களை ஆரம்பி நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அங்கிருந்து உனது கொடுப்பனவுகளை என்ன செய் ஆரம்பி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த செய்தியெல்லாம் நமக்கு என்ன சொல்கிறது, குடும்ப வாழ்க்கை விஷயத்தில் ஒரு 4-5 செய்திகளை உங்களுக்கு நான் சொன்னேன். அதாவது இறைவனை நெருங்குதல் என்பது இந்த உலக வாழ்க்கையை புறக்கணித்தலின் ஊடாகத்தான் என்பது இஸ்லாமிய சித்தாந்தமே இல்லை. இந்த எங்களுக்கு வரக்கூடிய இந்த சிந்தனை, குடும்ப விஷயங்கள் மற்ற மற்ற விஷயங்களாம் முடித்துவிட்டு மார்க்க சப்ஜெக்டுகளை இபாதத்துக்களை பார்ப்போம் என்ற சிந்தனை அந்த முடிவில் முடியக்கூடிய துறவரத்துக்கான ஆரம்ப நிலை தான் இது. இரண்டாவது கட்டம் என்னன்னா, இஸ்லாம் எங்களுக்கு குடும்ப வாழ்க்கையை அனுமதிக்கவில்லை, கடமையாக்கி இருக்கிறது.
அந்த குடும்ப வாழ்க்கையோடு வணக்க வழிபாடுகளை இறை தொடர்பையும் செய்வதைத்தான் இஸ்லாம் எங்களுக்கு என்ன செய்கிறது, கடமையாக்கி இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த குடும்ப வாழ்க்கையின் ஊடாக சொர்க்கத்தை தேட முடியும். நான்காவது, குடும்ப வாழ்க்கையின் ஊடாக நரகம் போகின்ற மனிதர்களும் என்ன செய்வார்கள், இருப்பார்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, குடும்ப வாழ்வு என்பது எல்லா வகையிலும் இஸ்லாத்துடைய எல்லா ஹதீஸ்களையும் எல்லா விஷயங்களையும் அடிப்படைகளையும் எடுத்து பார்த்தால் ஒரு நாளும் இது வேறு அது வேறு என்கின்ற அடிப்படை இறை தொடர்பை இஸ்லாம் எங்களுக்கு என்ன செய்யவில்லை, சொல்லித் தரவே இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சுருக்கமாக சொன்னார்கள், ஹைருக்கும் ஹைருக்கும் லிஅஹ்லிஹி, உங்களில் சிறந்தவர் உங்கள் குடும்பத்திலே சிறந்தவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நான் என் குடும்பத்திலே சிறந்தவராக இருக்கிறேன் அப்படின்றார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சமூகத்தில் ஒருவர் ஹைரானவர் என்பதற்கு வணக்கத்தை அடையாளமா சொல்லல, குடும்பத்தை அடையாளமா ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, சொல்கிறார்கள் என்று சொன்னால், குடும்ப வாழ்க்கை இறைவனை இஸ்லாமிய பார்வையில் நெருக்க செய்யுமே தவிர தூரமாக்காது என்பதை நாங்கள் ஆழ் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இது போன்ற சின்ன சின்ன சைத்தானது சதிகள் மனதிலே இருந்தால், இதை முடித்துவிட்டு மார்க்கத்தை பார்ப்போம், அதை முடித்துவிட்டு இபாதத்தை பார்ப்போம், அதை செய்துவிட்டு நாங்கள் ஜகாத்து கொடுப்போம், இந்த விஷயத்தை முடித்துவிட்டு நாங்கள் தர்மங்கள் ஈடுபடுவோம் என்பது போன்ற சிந்தனைகள் இருந்தால் இது சைத்தானுடைய வேலைகளில் ஒன்று என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். பெரிய பெரிய விஷயங்களுக்கு வேண்டுமென்னா அதை நினைக்கலாம், ஆனால் அற்பமாக மனிதன் அன்றாடம் செய்ய முடிந்த விஷயங்களுக்கெல்லாம் சைத்தான். சுபகு ஜமாத்து தொழுறதுக்கு சைத்தானாகத்தான் சொல்லி நினைக்கிறான். சுபகு குடும்பத்தோடு இருக்கிற நம்ம ஜமாத்தெல்லாம் தொழ வேண்டிய அவசியம் இல்லை, வேலைக்கு போனால் அங்கே வச்சு என்ன செஞ்சுக்கலாம், சுப ஜமாத்தா தொழுதுக்கலாம். இங்கே கொஞ்சம் இடைஞ்சல் தானே, பிள்ளைகளோட மனைவியோட இருக்கிற, அதனால ஜமாத்துக்கு வரது என்னது கொஞ்சம் கஷ்டமா இருக்கின்றது சைத்தானிய ஏற்பாடு. குடும்பத்தோடு இருக்கிற நேரத்திலும் வணக்க வழிபாடுகள் ஈடுபட வேண்டும். குடும்பத்தோடு ஒன்றிணைந்துதான் இஸ்லாம் என்ன செய்கிறது, இறை தொடர்பை பழக்கி இருக்கிறது என்கின்ற சிந்தனை இருக்குமாக இருந்தால் நம்ம இப்படி என்ன செய்ய மாட்டோம், யோசிக்க மாட்டோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைவருக்கும் மார்க்கத்தில் சரியான விளக்கத்தை தந்து சைத்தானுடைய சதிவலைகளிலிருந்து தப்புவதற்கு அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்தருள் புரிவார்.